கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த 16 பேர் வேனில் வால்பாறைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். வால்பாறை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு நேற்று மாலை பொள்ளாச்சி வழியாக கேரளத்திற்கு செல்ல வேனில் வந்து கொண்டிருந்த போது வால்பாறை மலைப்பகுதியில் உள்ள 13வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு சுவரில் மோதி 800 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து 11வது கொண்டை ஊசி வளைவில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 16 பேரில் 7 பெண்கள் உட்பட 9 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயத்துடன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுற்றுலா வேனில் வந்தவர்கள் கேரள மாநிலம் பெருந்தலைமன்னா தனியார் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள், நிர்வாகிகள் என தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து செய்தியை அறிந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், வால்பாறையில் நேர்ந்த பயங்கர விபத்தில் உயிரிழப்பு நேர்ந்தது ஆழ்ந்த வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற இறைவனை வேண்டிக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நிகழ்ந்த விபத்தை அறிந்த மிகுந்த வேதனமடைந்ததாகவும் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் அடைய வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்.